24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். ഞാൻ കരയുകയാണ്. എനിക്കന്നേരം ഇയാളുടെ മുഖം കണ്ടപ്പോഴൊക്കെ ഞാൻ കരയുക. കാരണം ഞാൻ ഇതുപോലെ ആയി പോകുമല്ലോ എന്നുള്ള എൻ്റെ ആ ഫീലിംഗ് മനസ്സിനകത്ത്. അസുഖങ്ങളും വന്നു പോയായിരുന്നെങ്കിൽ ഞാൻ ഇന്ന് ഇവിടെ ജീവിച്ചിരിക്കത്തില്ല. ഇയാളെപ്പോഴും അവിടെ തന്നെയാണ്. എനിക്ക് ഒരു വിധത്തിലും ചാടിയൊന്നും പോകാൻ പറ്റുന്നില്ല. നല്ലൊരു ഭക്ഷണം ഞാൻ കഴിച്ചിട്ടില്ല അവിടെ. ആ അറബിയുടെ ജീവിതം എന്നെപ്പോലെ തന്നെയാണ്. ശമ്പളം ഞാൻ ചോദിച്ചിട്ടുണ്ട്. എൻ്റെ വീട്ടിൽ ബുദ്ധിമുട്ടാണ് അങ്ങനെയാണെന്നൊക്കെ പറഞ്ഞ് ഞാൻ ശമ്പളം ചോദിച്ചിട്ടുണ്ട്. ബാധൻ എന്ന് പറഞ്ഞു. വീണ്ടും ഒരു പ്രവാസ ജീവിതം തിരഞ്ഞെടുക്കാൻ കാരണം എന്ന് പറഞ്ഞാൽ, ஆடு ஜீவிதம் படம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆடு ஜீவிதம் படம் வந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். நான் பட்ட துயரங்களை ஒரு படமா கொண்டு வந்திருக்காங்கன்னும் போது சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல என்னை பத்தி தெரியாதவங்க கூட இப்ப பாத்துட்டு என்கிட்ட இப்படியெல்லாம் நீ இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் அந்த பாலைவனத்துல பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னும் போது அங்க அடிமை வேலை செய்யறவங்க படுற துன்பங்கள் என் வாழ்க்கை மூலமா பல பேருக்கு தெரிய வந்திருக்கிறது. எனக்கு சந்தோஷம் தான். என் வாழ்க்கையை புத்தகமா எழுதி வெளியிட்ட போது கூட அதை பத்தி யாருக்கும் அவ்வளவா தெரியல. சாகித்ய அகாடமி விருது எப்ப புத்தகத்துக்கு கிடைச்சதோ அப்பதான் என் வாழ்க்கையை பத்தி பேசினாங்க. அப்போ என்னை பார்த்துட்டு என் கதையை என்கிட்ட கேட்பாங்க, பேசுவாங்க. பல பேர் என்னோட போட்டோலாம் கூட எடுத்துக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் என் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் கன்னியாகுமரியில இருந்து காசர்கோடு வரைக்கும் என் பேர் தெரிஞ்சது. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ சினிமாவை எடுத்திருக்காங்க. நான் முதல்ல ட்ரெய்லர் பார்த்தேன். ஏஆர் ரகுமான கூட அப்பதான் நேர்ல பார்த்தேன். அவரு கூட என்னை பத்தி நேர்ல விசாரிச்சாரு. படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. ஒரு மாதிரியா இருந்தது. யார் கூடயும் பேச தோணல. ஆடு ஜீவிதம் கதையில நான் அனுபவிச்ச கொடுமைகள் கிட்டத்தட்ட 95% சொல்லியிருக்காங்க. அதிகப்படுத்தவே இல்லை. என்னோட கதை தான் அது. இந்த வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு அங்க போய் நான் கொடுமையா உயிர் வாழ்ந்தேன். ஆடு ஜீவிதம் படத்துல நடித்த பிருத்திவிராஜை சந்திச்சு பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னாரு? പൃഥ്വിരാജിൻ്റെ കൂടെ സംസാരിച്ചത് പിന്നെ അന്ന് படத்துல நடிச்ச பிருத்திவிராஜ நான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுதான் சந்திச்சு பேசினேன். அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே கிடையாது. அப்போ 10-20 நிமிஷம் பேசியிருப்பாரு. அவர் ஒரு பெரிய நடிகர், ஆனா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசினாரு. அங்க நடந்ததை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு. சில காட்சிகளை பத்தி சொல்லி இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நானும் நடந்ததை சொன்னேன். அதை கேட்ட அவரு நானும் அதே மாதிரிதான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பார்த்தப்ப கூட என்னை கட்டி பிடிச்சு தட்டி கொடுத்து என்கிட்ட பேசினாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காரு. கொரோனா டைம்ல கூட அவர் அங்கதான் இருந்தாரு. அப்போ அங்கேயே மாட்டிக்கிட்டு நாட்டுக்கு வர முடியாம கூட தவிச்சாருன்னு செய்திகளை படிச்சோம். ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த பாலைவனத்துல நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு. ஜெயில இருந்தது முதற்கொண்டு அப்படியே நடிச்சிருக்காரு. இந்த படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது அவரை நான் பார்க்கவே இல்லை. கடைசியா தான் பார்த்தேன். அவருக்கு பல அனுபவங்கள் இதன் மூலமா கிடைச்சிருக்கு. பட்ட கஷ்டத்தை புக்கா எழுதினாங்க. அதுக்கப்புறமா படமா வந்திருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி அவர் நடிச்சு கொடுத்திருக்காரு. அருமையா நடிச்சிருக்காரு. இந்த படம் பற்றி உங்கள் குடும்பத்தினர் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த படத்தை பார்த்துதான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களே நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அங்க அனுபவிச்சேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புத்தகம் வந்த போதுதான் என் மனைவிக்கு இதை பத்தி தெரிஞ்சது. நான் கேரளா திரும்பி வந்த போது அங்க நடந்ததை பத்தி அவ்வளவா நான் எதுவும் சொல்லல. அவங்களும் அதை கேட்டுக்கல. அவ கஷ்டப்படுவான்னு நான் எதையுமே சொல்லாம மறைச்சிட்டேன். எப்போ புத்தகத்தை படிச்சாங்களோ அப்பவே என் மனைவி கண்ணீர் விட்டு எழுதாங்க. அந்த நேரத்துல 2 பேருமே சேர்ந்து எழுதோம். இப்போ என்னுடைய கதையை திரையில பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் அப்ப நடந்ததை மீண்டும் நினைச்சு கூட பார்க்க முடியல. சாகர வரைக்கும் கூட போயிட்டேன். பல நேரங்களை செத்து போயிடலான்னு கூட நினைப்பேன். பாம்புகளாவது கடிக்கட்டும்னு பாலைவனத்துல அப்படியே கூட படுத்து கிடப்பேன். பாம்புகள் கூட என்ன கடிக்கல. நான் இங்க திரும்பி வந்திருக்கிறதே மறு ஜென்மமா பாக்குறேன். தப்பிக்க நினைச்சேன். இருந்தாலும் திரும்பி இங்க வருவன்ற நம்பிக்கை எனக்கு அப்போ இல்ல. உங்களுக்கு அங்கு முதலில் உதவி செய்தது யார்? പക്ഷേ അത് സൗദി എന്ന് പറഞ്ഞാൽ നല്ല രാജ്യമാണ്. പക്ഷേ നമ്മുടെ നാട്ടിൽ ഇതുപോലെ ഒരു ഇങ്ങനെ ഒക്കെ ഉള്ള ഓരോരുത്തരൊക്കെ ഉണ്ടല്ലോ. അതേപോലെ ഓരോരുത്തർ അവിടെയൊക്കെ ഉണ്ട്. சவுதியும் நல்ல நாடுதான். எப்படி நம்ம ஊர்ல சில கெட்டவங்க இருக்கிற மாதிரி அங்கேயும் சில கெட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. எல்லா ஊர்லயும் நல்லவங்க மட்டுமே இருக்கிறது இல்லல்ல. அங்க இருந்தவங்களோட வேலை ஆடு மேய்க்கிறது மட்டும். ஆட்டை சரியா வளர்த்து கொடுக்கணும். அங்கேயே எப்போதுமே நம்மோட ஒரு ஆளு சரியா வேலை செய்யறோமா அப்படின்னு பார்க்கவே இருப்பாரு. அதை தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது. ஆட்டை பிடிச்சிட்டு போக தண்ணி தீனி கொண்டு வர மட்டும் வாரத்துல ஒரு ஆள் வருவாரு. வேற யாரும் அங்க இல்ல. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டது இல்ல. பித்து பிடிச்ச மாதிரி தான் அங்க இருந்தேன். ஒரு நாள் இரவுல தான் பக்கத்து கொட்டைகளை ஆடு மேய்க்கிற ஆளை பார்த்து பேசினேன். அவங்கிட்ட பேசி அழுதேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் அத்தனை நாட்களும் அங்க இருந்தேன். இரவு பகல் மட்டும் தான் தெரியும். நாள் கிழமைன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆடுகளை ஓட்டிட்டு போகும்போது தான் ஒரு நாள் அந்த ஆள்கிட்ட பேசினேன். அவனும் அழுது புலம்பனான். ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலனாலும் தப்பிச்சுட்டு போகணும்ன்றது தான் அவனும் நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நாங்க சேர்ந்து தான் தப்பி ஓடினோம். இரவு பகலா ஓடினோம். ஒரு நல்லவர் காரை நிறுத்தி ஏத்துனதால தான் தப்பிக்க முடிஞ்சது.
இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது. நான் திரும்பி வருவேன்னு என் குடும்பத்தினர் கூட நினைச்சு பார்க்கல. என்னால அங்க இருக்கவே முடியல. குடும்பத்தை நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அந்த பாலைவன வாழ்க்கை எப்படி இருந்தது? ആദ്യമായിട്ട് 3 മാസം കഴിഞ്ഞപ്പോൾ ഒരു കത്ത് ഇങ്ങനെ ഇതും കൊണ്ട് വന്ന ഒരു കത്ത്. ആദ്യമൊക്കെ ഞാൻ കത്തിങ്ങനെ എഴുതി കൊടുക്കുമ്പോൾ പുള്ളി പുഷ്ടിയാന്ന് പറഞ്ഞിട്ട് വലിച്ചു കയറി കളയുന്നതായിട്ട് ഞാൻ ചെല്ലുമ്പോൾ ആ കത്ത് ഇങ്ങനെ ദൂരെ കിടപ്പുണ്ട്. അപ്പോഴേ എനിക്കറിയാം நாங்க போனதுக்கு அப்புறமா ஒரு 3 மாசம் ஆகியிருக்கும். அங்க ஒரு பாகிஸ்தானி லாரி டிரைவர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் பேச முயற்சி பண்ணும்போது அடி வாங்கினேன். அவர் எப்போது வந்தாலும் என்னை பார்த்து கையசைப்பாரு. நானும் கையசைப்பேன். அதுக்கப்புறமா ஒரு நாள்ல தான் ஒரு பேப்பர்ல என்னுடைய அட்ரஸ் மட்டும் எழுதி கொடுத்தேன். அரபி பாத்துருவான்ற பயத்துல தூக்கி எறிஞ்சிட்டு ஓடினேன். அதை அவர் பார்த்துக்கிட்டு போனாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அந்த பாகிஸ்தானி அதை எடுத்து அனுப்பியிருக்காரு. அப்படி அவர் கண்டிப்பா அனுப்புவாரு. அது வீட்டுக்கு போய் சேரும்னு நான் நினைக்கவே இல்லை. அங்க இருந்த போது தான் நான் அரபி கிட்ட சம்பளம் கேட்டேன். அவரும் தரோன்னு சொல்லுவாரு. ஆனா கடைசி வரைக்கும் தரவே இல்லை. அங்க சாப்பிட குப்பூஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப கெட்டியா இருக்கும். அதை என்னால சாப்பிடவே முடியல. ஆட்டுக்கு வைக்கிற தண்ணீரை தான் குடிப்பேன். ஆட்டுப்பாலை கறந்து தான் நான் குடிச்சு உயிர் வாழ்ந்தேன். அங்க அவங்க ஆட்டுப்பாலை கறந்து விற்க கொண்டு போகல. குட்டிகள் குடிக்க மட்டும்தான். குட்டிகள் குடிச்சது போக ஆட்டு மடி இருக்குல்ல, அது பால் சுருந்து பெருத்துரும். அதனால அதை கரைச்சிடணும். அதுவும் என்னோட வேலை தான். அப்போதான் அந்த குப்பூசை சாப்பிட முடியாம ரெகுலரா 2 ஆடுகள்ல மட்டும் பாலை கறந்து நான் குடிப்பேன். அந்த ஆடுகள் எல்லாமே நாத்தம் அடிக்கும். அதை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. அந்த அரபியும் கூட ரொட்டிய ஆட்டுப்பாலை முக்கி தான் சாப்பிடுவான். பென்யமின் எழுதிய புத்தகத்துல நஜீப் ஆட்டோடு உறவு கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரே, அது உண்மையா? அங்க இருக்கிற ஆட்டுக்குட்டிகளுக்கு நான் பேர் வச்சு அழைச்சேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆட்டோட உறவு கொண்டேன் அப்படின்னு ஆடு ஜீவிதம் புத்தகத்துல வர்றது உண்மை கிடையாது. அது நாவலுக்காக அவர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை என்ன தொடர்பு படுத்தி வச்சிருக்காருன்றது எனக்கு தெரியாது. அந்த புத்தகம் வெளியான போதுதான் எனக்கே அது தெரிய வந்துச்சு. அப்போ எழுத்தாளர் மேல சமக்கம் வந்துச்சு. அந்த புத்தகத்தை படிச்ச பல பேர் என்ன வேற மாதிரி பார்த்தாங்க. ஆட்டோட அப்படியா அப்படின்னு அசிங்கமா கூட கேட்டாங்க. நாவலுக்காக மிகப்படுத்தி காட்டப்பட்ட விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. மனதளவுல ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சேன். நாவலை படிச்சுட்டு அது உண்மைன்னு நினைச்சு பல பேர் என்ன கேவலமா கூட பார்த்தாங்க. நான் பட்ட கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்பட்டவங்க கூட அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அதுல குறிப்பிட்டிருக்கிறதால வேற மாதிரி பார்த்தாங்க. ஆனா இப்போ ஆடு ஜீவிதம் படத்துல அப்படிப்பட்ட காட்சி இல்லை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கவே இல்லை. என் கூட ஹக்கீம் இறந்து போற மாதிரி அந்த நாவல்ல காட்டப்பட்டிருக்கும். ஆனா ஹக்கீமும் என் கூடவே நாட்டுக்கு திரும்பிட்டாரு. அங்க ஆடு மேய்க்கிறதுனா பாலைவனத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆடுகளை வாங்கித்தான் கூட்டிட்டு போவேன். காலையில ஓட்டிட்டு போனா மத்தியானம் மாதிரி கொண்டு வந்து அடைப்பேன். அது தீனி தின்னு பெருத்து போக கூடாதுன்றதுக்காக, அதுக்கு கை கால்கள் நல்லா இருக்குன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் விட்டு வரணும். அவ்வளவு பெரிய பாலைவனத்துல அவங்களுக்கு எங்கிருந்து தான் தீனி கிடைக்கும்னு தெரியல. வண்டியில கொண்டு வந்து இறக்கி விட்டு போவாங்க. நீங்க அங்க இருந்த போது உங்களோடு இருந்த அரபு எப்பவாவது உங்ககிட்ட சிரிச்சு பேசியிருக்காரா? அந்த அரபி கூட நான் எப்போதுமே பேசினது இல்ல. அவனுடைய செய்கையை வச்சு அவன் என்ன சொல்றான்றதை தெரிஞ்சுக்குவேன். அவன் முகத்தையே பார்க்க முடியாது. சிடு சிடுன்னு தான் எப்போதுமே இருப்பான். அவனுக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும். அவன் சிரிச்சு பார்த்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஓடி போயிடணும்னு தான் நினைப்பேன். அந்த அரபி எப்படா போவான், நாம எப்ப கிளம்பலாம் அப்படின்னு நினைப்பேன். அவன் எங்கேயும் போக மாட்டான். அவன் போனாலும் இன்னொருத்தன் வந்துடுவான். உடம்பு சரியில்லைனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன ஆனாலும் அங்கேயேதான். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நம்மளை கடவுள் வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு அழுவேன். 2 நாள் ஓடி ரோட்டை பார்த்தேன். நல்ல வேலை, யாரும் வந்து பிடிக்கவும் இல்லை. வர்ற வண்டிக்கெல்லாம் கை காமிச்சேன், யாரும் நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு அரபுக்காரர் தான் கடைசியா கொண்டு வந்து விட்டாரு. எந்த ஆதாரமும் இல்ல. ஜெயிலுக்கு போனேன். பாஸ்போர்ட் இருந்தா எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுவும் இல்ல. அட்ரஸ் மட்டும் கொடுத்தேன். நீங்க மறுபடியும் எதுக்கு வெளிநாட்டுக்கு போனீங்க? உங்களோட கதை எப்படி புத்தகமா மாறுச்சு? நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி பல பேர் அங்க இருக்காங்க. சொந்த நாட்டுக்கு வர முடியாம இருந்திருக்காங்க. நான் வந்தது மறுஜன்மம். நான் இங்கிருந்து போகும்போதே சொத்தையெல்லாம் வித்துட்டு தான் போனேன். எங்களுக்குன்னு எதுவுமே இல்ல. திரும்பி வந்த போது கூட அதே வறுமை தான். முதல்ல ஒரு பையன், அப்புறமா ஒரு பொண்ணு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2 பேருமே காப்பாத்தணும். எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. ஊருக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு பஹ்ரைனுக்கு போனேன். என் மனைவியோட தம்பியோட தான் போனேன். அவருக்கு அங்க ஸ்டுடியோ வேலை. அப்போ எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டேன். அங்க அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் வந்தாரு. அவர்கிட்ட தான் வேலை கேட்டிருந்தேன். அதுக்கு இங்க நீங்க வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னான். அந்த பாலைவனத்துல பட்ட கஷ்டத்தை விட என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்போதான் அவர் என்னுடைய கதையை கேட்டாரு. ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னேன். இது எல்லாம் சொன்னாலாவது நமக்கு வேலை வாங்கி தருவாங்கன்னு நடந்ததெல்லாம் சொன்னேன். அதை கேட்டுட்டு அந்த அளவுக்குலாம் எங்க கொடுமை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தாரு. என்னுடைய கதையை கேட்டவரும் எழுத்தாளர் பென்யமினும் நண்பர்கள். அவர் தான் என்னுடைய கதையை கேட்டு அவர்கிட்ட சொல்ல அதை அவர் அப்படியே எழுதினாரு. அங்கேயே வந்து என்னுடைய கதையை கேட்டு எழுதினாரு. அது நாவலா வெளியாகும்னு கூட அப்ப எனக்கு தெரியாது.
அந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எனக்கு தெரியும். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்ச போது ரொம்ப வருத்தப்பட்டேன். திரும்பவும் அந்த வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அந்த பயமே எனக்குள்ள இருந்தது. என் கனவுல கூட அதுதான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் அந்த புத்தகத்துக்கு விருது கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சி தான். அவ்வளவு நாளா எழுத்தாளரை தெரியாதவங்க கூட இந்த புத்தகத்தை சொல்லி அவர் அடையாளம் கண்டாங்க. அவருக்கும் இதனால சந்தோஷம் தான். நீங்க அங்க இருக்கும்போது எப்படி இருந்தது? மறுபடியும் அங்க போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா? அந்த பாலைவனத்துல நான் இருந்தபோது அந்த 2 வருஷத்துல 2 தடவை மட்டும் தான் மழை பெஞ்சது. அந்த மழையில மட்டும்தான் நான் குளிச்சிருக்கேன். மத்தபடி நான் அங்க குளிக்கவே இல்லை. பாலைவனத்துல மழை பெஞ்சிட்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மண் அப்படியே பொடியா இருக்கும். மழை பெஞ்சிட்டா புதக்குழி மாதிரி ஆயிடும். கால் வச்சா அப்படியே உள்ள போயிடும். பாலைவனத்துல நிறைய பாம்புகள் அப்படியே புதைஞ்சு கிடக்கும். இருக்கிறதே தெரியாது. கடவுள் புண்ணியத்துல பாம்புகள் கிட்ட கூட நான் சிக்கவே இல்லை. அடிக்கடி தலைவலி வரும், காய்ச்சல் வரும். வேற ஏதாவது உடல் பிரச்சனை இருந்திருந்தாலும் அங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படியே தான் போட்டு விடுவாங்களே தவிர எந்த மருத்துவமும் பார்க்க மாட்டாங்க. செத்து போயிட்டா மட்டுமே ஆடுகளை பார்த்துக்க வேற யாராவது வருவாங்க. ரொம்ப குளிராவும் இருக்கும், வெப்பமும் அதிகமா இருக்கும். போட்டிருந்த ட்ரெஸ்ஸை விட வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா நான் மறுபடியும் சவுதிக்கு திரும்பி போகவே இல்லை. அங்க போகவும் நினைக்கல. 5 வருஷங்களுக்கு அப்புறமா பெக்ரைனுக்கு மட்டும் போயிட்டு கொஞ்சம் சம்பாதிச்சேன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமா இருக்கும். பெக்ரைன்ல நான் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து வெறும் 30 கிலோமீட்டர்ல தான் அந்த இடம் ஆரம்பிக்குது. அந்த பக்கமா தான் அந்த பாலமும் போகுது. அப்ப நினைச்சுக்குவேன், அங்கதான் நாம இருந்தோமான்னு நினைப்பேன். ஆனா மீண்டும் அங்க போகணும்னு நினைக்கவே இல்லை. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.